ஜோர்தான்ல இருந்து இன்றைய தினம் 70 ட்ரக்குகளில் நார்த் காசா பகுதிகளுக்கு உணவு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு ஜோர்தானிய அரச ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஜோர்தான் தான் முதல் தடவையாக வான்வழியாக உணவுப் பொட்டலங்களை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஜோர்தானோடு அமெரிக்கா சேர்ந்து போட்டது, UAE இணைந்து போட்டார்கள், எகிப்து இணைந்து போட்டார்கள், பிரான்ஸ் இணைந்து இது போன்ற உணவுப் பொட்டலங்களை போடுகிற வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஒன்றை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இந்த வானத்தில் இருந்து ஏர் ட்ரூப் செய்து உணவு போடுகிற விஷயமோ அல்லது இந்த கடல் வழியாக நாங்க உணவு கொடுக்க போறோம்னு அமெரிக்கா கொண்டு வந்து ஒரு போர்ட் அமைச்சாங்கல, இந்த மாதிரி விஷயங்களால் காசா மக்களுக்கு தேக்கரண்டி அளவுக்கு உண்டான உணவுகள் தான் போய்கொண்டிருக்கிறது. உண்மையிலே உணவு போகணும்னா ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் 261 நாட்களாக ரஃபா பார்டர் திறக்காமல் இருக்கிறது. 11,000க்கு மேற்பட்ட ட்ரக்குகள் ரஃபாவில் இருந்து எகிப்துக்குள்ளாக வரிசையாக நிற்க கூடிய காட்சிகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து 70 ட்ரக் வண்டிகள் ஊடாக நார்த் காசாவுக்குள் தாங்கள் உணவுகளை கொண்டு சென்றிருப்பதாக ஜோர்தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஜோர்தானை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளை விட ஜோர்தானும் எகிப்தும் உணவுகளை கொடுப்பதற்கு லேஸ், ஆனா கொடுக்காம இருக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்களே தவிர அவங்க நினைச்சாங்கன்னா நிறையவே கொடுக்க முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, ஜோர்தான் 100% இஸ்ரேலோடு நட்பு நாடாக இருக்கிறது, எகிப்தும் இஸ்ரேலோடு நட்பு நாடாக இருக்கிறது. இந்த நட்பு நாடுகளாக இருப்பவர்கள் கூட உணவுகளை வழங்காமல் இருப்பதுதான் ஆச்சரியமானது. ஆனால் இன்றைய தினம் 70 ட்ரக்குகளில் அவர்கள் உணவை அளிப்பி இருக்கிறார்கள். மொத்தமாக இந்த 261 நாட்களில் 2110 ட்ரக்குகளில் உதவிகளை நாங்கள் காசாவுக்குள் அனுப்பி இருக்கிறோம் என்கிறது ஜோர்தான். அதே நேரத்தில் 53 விமானங்களில் நாங்கள் ஏர் ட்ரூப் உணவுகளை போட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த 2110 ட்ரக்குகளில் உணவு கொடுத்திருக்கிறானே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பதாக காசாவுக்குள்ள சராசரியாக 500 ட்ரக்குகள் உள்ளே நுழையும் என்கிற நிலை இருந்தது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 ட்ரக்காவது உள்ள போகணும். 261 நாட்கள்ல மொத்தமாக 2116 ட்ரக்குகள் தான் உள்ளே நுழைந்திருக்கிறது. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு போக வேண்டிய பொருட்கள் தான் 260 நாளாகியும் உள்ள போயிருக்குது ஜோர்தான் வழியாக. மொத்தமா 4 நாள்ல உள்ள போச்சுன்னு சொன்னா 2000 கண்டெய்னர் உள்ள போயிரும். ஆனா 261 நாட்களாகியும் மொத்தமாக உள்ளே நுழைந்த கண்டெய்னர்கள் 2116 கண்டெய்னர்கள் என்று சொன்னால் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாமிய நாடுகளுடைய லட்சணம் என்ன, அரபு நாடுகளுடைய நிலைமை என்ன என்பதையும் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். எது எப்படி போனாலும் நார்த் காசா மக்களுக்கு இன்றைக்கு ஒரு 70 ட்ரக்குகளிலாவது உணவுகள் கிடைத்தது என்பது ஒரு மன ஆறுதலான செய்திதான் என்கிற நிலையில